அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சென்னையோட மெரினா பீச்சில் டாக்டர் கலைஞரோட அடக்கம் செய்யப்பட்ட இடம், இந்த வளாகம் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சென்னையில் தான் இருக்கிறேன். இப்போ தான் எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதாவோட சமாதி, நேரோட சமாதியெல்லாம் பார்த்து தான் வந்தேன். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சென்னையில். இன்று எனது இனிய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அலைபேசியில், வாட்ஸ்அப்பில், முகநூலில், எப்படி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியில் இருக்கிறேன். உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. பிறந்த நாள் ரொம்ப ஒவ்வொரு வருடமும் இந்த 10/2 இந்த பிறந்த வருஷம் 2025 இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அதிகமான நட்புகள், வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வராங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக என்னால் முடிஞ்சதை நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இதன் வாயிலாகவும் உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு திடீர் பயணமாக சென்னை வர நேரிட்டது. சில நண்பர்களோடு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு ஊருக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஊரில் இருக்க முடியலன்னு கொஞ்சம் மனசு வருத்தம். நண்பர்கள் நிறையா பேர் எனக்கு ஃபோன் அடித்து கேட்டாங்க. ஒவ்வொரு வருடமும் நான் வீட்டில் இருப்பேன். நேற்று தான் எனது தாயார்கிட்டையும் வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஊருக்கு போய் நண்பர்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு அயல் நாட்டிலேருந்து உள்ள நண்பர்கள், சகோதரர்கள், இங்கே இருக்கிற தாயகத்தில் உள்ள நண்பர்கள், வாட்ஸ்அப், முகநூல், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், எஸ்எம்எஸ், அப்புறம் அலைபேசியில் அழைச்சாங்க, கைபேசியில். இங்கே எல்லாருக்கும் மிக்க நன்றி. முத்தமிழறிஞர் கலைஞர், முன்னாள் முதலமைச்சர், அவருடைய நினைவிடம் அது. என்னுடைய பிறந்த நாளைக்கு இதெல்லாம் ஒரு காணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்.
இதுக்கு பக்கத்தில் தான் முன்னாள் முதலமைச்சர்கள் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துட்டு வந்தேன். உங்கள் அனைவருடைய இன்றைக்கி நேரலையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதான் உங்களை நேரலையில் காமிச்ச அந்த டாக்டர் கலைஞருடைய நினைவிடங்கள்லாம். பக்கத்தில் மியூசியம் வச்சுருக்காங்க. நல்ல வாசகமாக இருக்குது. மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும். இது நல்ல வாசகமாக இருக்குது. உரிமைகளை மறுத்து கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம், உரிமைகளை வழங்கி மக்களை பாதுகாத்துவது ஜனநாயகம். முன்னாள் முதலமைச்சருடைய வரிகள். கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது வரும் பெரும் தீது. உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான். குறிக்கோள் எவ்வளவு போற்றத் தகுந்ததாக இருந்தாலும் அதை அடையும் வழியும் அதைவிட போற்றத்தக்கதாகவே இருக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய எழுத்து வரிகள். எதிர்க்கட்சிகளை அறவே அழித்துவிட முனைவது ஜனநாயகம் எனும் நாணயத்தில் ஒரு பக்கத்தையே தேய்த்து மறைத்து விடுவதை போன்றது. விவேகமெனும் வெள்ளி முளைத்து சாதிப்பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் எனும் ஞாயிறு தோன்றும். விவேகமெனும் வெள்ளி முளைத்து சாதிப்பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் எனும் ஞாயிறு தோன்றும். பாருங்கள், என்ன மாதிரி அருமையான வரிகளை நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருடைய எழுத்து வரிகள். இன உரிமை, மொழி உரிமை எவரிடம் யாசித்து பெறுவதல்ல, இன்னுயிரை பணயமாக வைத்து போராடி பெற வேண்டியவையாகும். விளக்கை தூண்டினால் வெளிச்சம் சிரிக்கும், வெறுப்பை தூண்டினால் விரோதம் எரிக்கும். வாவ், அருமையாக இருக்கு.
இது நல்ல அருமையான வரியாக தான் இருக்குது. எல்லாம் தெரிந்தவரைப் போல நடிப்பதை விட தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்பவர் தான் அறிவுடையோர் வரிசையில் வைக்கப்படுவார். தம்பி இது எப்போ? 2 மணிக்கா? Marina. ஓகே, பாய். உங்களெல்லாம் நேரில் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. ஐ எம் வெரி ஹாப்பி. டுடே மை பர்த்டேக்கு நிறைய விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியும் கைவிட்டு விடும்போது தான் நம்பிக்கை வைக்கிறது.